வெல்கம் டு பிளஸ்டு ஜோன். ஒரு மென்னை 80% மேலே அட்ராக்டிவாக காட்டுறது அவனோட பணமோ ஃபிசிக்கோ கிடையாது, அவனோட ஃபியர்லெஸ் ஆட்டிடியூட் தான். எந்த மென் ஃபியர்லெஸ் ஆட்டிடியூடை பாசிட்டிவ் வேல யூஸ் பண்ணுறானோ அவன் சுற்றி உள்ள எல்லா மக்களாலும் லீடராக பார்க்கப்படுவான். என்னோட லைஃப் என்ன இப்படி ஒரு ஃபியர்லெஸ்ஸான மேனாக மாற்றினுச்சின்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் ஃபியர்ஸை நீங்கள் ஈஸியாக ஓவர் கம் பண்ண முடியும்னு நம்புகிறேன். நான் சின்ன பையனாக இருக்கும்போதே ப்ராப்ளம் ஃபைட்ஸ்னால் ரொம்ப பயப்படுவேன். ரீசன், அந்த சண்டையில் கிடைக்கிற பெயினுக்கு பயந்து இல்லை, நம்ம அடி வாங்கிட்டா சுற்றி உள்ள எல்லாரும் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நமக்கு அசிங்கம்னு பயந்தே யாரு டீஸ் பண்ணாலும் பொறுத்துப்பேன். சில டைம் தனியாக போய் அழக்கூட செய்வேன். இது எதுவுமே என்னை புள்ளி பண்ணுறவங்கள கொஞ்சம் கூட மாற்றலை. பட் நான் இப்படி வாழ்கிறது என்ன எனக்கே அசிங்கமாக காட்டுச்சு. அப்போ நான் எடுத்த முடிவு தான் என்னோட ஃபியரை அழிக்க உதவுனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நான் சண்டையில் தோத்தாலும் பரவாயில்ல, எல்லாரும் என்னை பார்த்து சிரித்தாலும் பரவாயில்லன்னு திருப்பி அடிக்க ஆரம்பித்தேன். யார் என்னை பற்றி பேசினாலும் சரி, அது ஸ்கூல் அசம்பிளியாக இருந்தாலும் சரி, ஹெச்எம் ரூமாக இருந்தாலும் சரி, பிரின்ஸ்பால் ரூமாக இருந்தாலும் சரி, ரோடாக இருந்தாலும் சரி, சண்டை போடுவேன். நான் சண்டையில் தோக்குறனோ ஜெயிக்கிறனோ ஃபியரை ஃபேஸ் பண்ண அன்னைக்கு என் கண்ணுக்கே நான் ரொம்ப அழகாக தெரிஞ்சேன். ரீசன், நான் எதுக்கும் பயப்படுறவன் இல்லைங்கிற எண்ணம் எனக்கு ஒவ்வொரு ஃபைட்டோட எண்ட்லேயும் கிடச்சிது. எதிரில் 10 பேர் நிற்கும் போதும் என் மைண்டில் சூர்யா நீ பயப்படுறியான்னு ஒரு எண்ணம் வந்துட்டு அப்படின்னா ஜாலியாக இறங்கி சண்டை போட போயிடுவேன். தையல் என்னமோ என் தலையில தான் போடுவாங்க, பட் என் மனசில் ஒரு சந்தோஷம், 10 பேர் வந்தாலும் நான் சமாளிப்பேன்டான். இப்படி நாள் போக போக இந்த ஆட்டிடியூட் ரொம்ப டாக்ஸிக் ஆகி யார் கூட சண்டை வந்தாலும் ஒன்று நீ உயிரோடு இருக்கணும் இல்லை நான் உயிரோடு இருக்கணுங்கிற முடிவுக்கு போயிட்டு, இதனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க யாருமே சந்தோஷமாக இல்லை. எல்லாருக்குமே நான் ஒரு டிஸ்டர்பாக மாறிட்டேன். மெயில் ஈகோ தலைக்கேறின ஃபுல் சைக்கோவா மாறிட்டேன். பட் காட் கிரேஸ்ல என்னை சுற்றி நடந்த மோசமான சூழ்நிலைகள், நான் பழகின எல்லா மனுஷங்களும் எனக்கு கொடுத்த துரோகம், இப்பதான் காட்குள்ள முழுசா சரண்டரான. இத்தனையும் பார்த்துட்டு எனக்கு கிடைச்ச அனுபவத்துல சொல்லுறேன், எதிரியை மன்னிக்கலாம், துரோகியை மன்னிக்கலாம், பட் நம்மகிட்ட இருக்கிற பயத்தை மன்னிக்கவே கூடாது. ஏன்னா எவன் பயப்படுறானோ அவன்கிட்ட உண்மை இருக்காது. உண்மை இல்லாதவன் தான் உலகத்துல நடக்கிற எல்லா துரோகத்துக்கும் காரணமா இருப்பான். ரிமெம்பர் பிரதர்ஸ், எது உங்களை அதிகமா பயன்படுத்துதோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்ணணும். உங்க ஃபியரை ஜெயிக்க அது மட்டும்தான் ஒரே வழி. என்னோட லைஃப்ல நான் எப்படி என்னோட ஃபியரை பாசிட்டிவா மாற்றணும்னோ அதே மாதிரி நீங்களும் உங்க லைஃப்ல உங்களை பயன்படுத்துற எக்ஸாம் ஃபியரா இருக்கட்டும், கேம் ஃபியரா இருக்கட்டும், ஆட்டிடியூட் ஃபியரா இருக்கட்டும், சோசியலைசேஷன் ஃபியரா இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்க ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. தோத்து போங்க, அசிங்கப்படுங்க, தப்பே கிடையாது. ஆனா பயப்பட மட்டும் செய்யாதீங்க. சாவ நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்னா பிறந்து ஒரு நாள் கூட உயிர் வாழாத குழந்தைங்களையும் நான் பார்க்க தான் செஞ்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு உங்களால என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. இன்னைக்கு என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க. ஃபியூச்சரை நினைச்சு நீங்க பயப்படுறீங்கன்னா 2 கை 2 கால் இல்லாத மனுஷங்களும் வாழ தான் செய்யறாங்க. அவங்களுக்கும் லைஃப்ல ஏதோ ஒரு சந்தோஷம் இருக்க தான் செய்யுது. அவங்களே காப்பாத்திக்க தான் செய்யறாங்க. அவங்கள மோட்டிவேஷனா எடுங்க. எல்லாமே நல்லா இருக்கிற உங்களால ஏன் வாழ முடியாது? உங்க வாழ்க்கையில நடக்கிறத உங்களால ஏன் மாற்ற முடியாது? லவ் பண்ற பொண்ணு, உங்க சொந்தக்காரங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்களை விட்டுட்டு போயிருவாங்கன்னு பயப்படுறீங்களா? அது அவங்களோட தனிப்பட்ட உரிமை. சாகும்போது உங்க கூட யாரும் வரப்போறது இல்ல. உங்க பின்னாடி இருக்கிறவங்கள, உங்களுக்கு உண்மையா இருக்கிறவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க போதும். உங்களுக்கு வர்ற எல்லா பயத்துக்கும் ஒரே ஒரு பதில் தான், நான் கோலை கிடையாது. எத்தனை தடவை தோத்தாலும், 100 தடவை கீழே விழுந்தாலும், 101வது தடவை எந்திரிச்சு வருவேன். ஆனா ஒரு நாளும் எதுக்கும் பயப்பட மாட்டேன். நீங்க ஃபிக்ஸ் பண்றது மட்டும்தான். உடம்புல எத்தனை தோட்டா இறங்கினாலும் அது உங்களை பாதிக்காது. உங்க மேல எத்தனை கத்தி பட்டாலும் அது உங்களை பாதிக்காது. ஆனா இதெல்லாம் நடக்கணும்னா உங்க மனசுல ஒரு துளி பயம் கூட இருக்கக்கூடாது. வீரம்னா பயம் இல்லாத மாதிரி நடிக்கிறது கிடையாது. உண்மையான வீரங்கிறது நம்மள பயம் காட்டுற சூழ்நிலையை தைரியமா ஃபேஸ் பண்றது தான். இதுல தோத்தாலும் ஜெயிச்சாலும் வீரன் தான்.